நாம் இந்த காலை நேரத்தில் இந்த ஆராதனையிலிருந்து கேட்ட காரியங்களிலிருந்து நாம் தியானிக்கலாம். அதாவது ஆண்டவர் குறிப்பாக தேவதூதன் முதலாக ஆண்டவருடைய பிறப்பை பற்றி சொல்லும் பொழுது மத்தேயு சுவிசேஷம் 1ஆம் அதிகாரம் அதாவது யோசேப்புக்கு மரியாள் நியமிக்கப்பட்டிருந்தாள், அதாவது நிச்சயதார்த்தம் பண்ணப்பட்டிருந்தார். அங்கே அப்படி அவன் இருக்கும் பொழுது அவள் 1ஆம் அதிகாரம் 18ஆம் வசனத்தில் அவள் பரிசுத்த ஆவியினாலே கர்ப்பவதியானாள் என்று காணப்பட்டது. நிச்சயதார்த்தம் பண்ணின பிறகு இன்னும் திருமணம் நடக்கவில்லை. திருமணம் நடப்பதற்கு முன்பாகவே மரியாள் கர்ப்பவதியாக இருக்கிறாள் என்று சொல்லி காணப்பட்ட பொழுது யோசேப்புக்கு அது மிகவும் வருத்தமாக இருந்தது. யோசேப்பு மிகவும் அவனை குறித்து எழுதப்பட்டிருக்கிறது, புதிய ஏற்பாட்டிலே நீதிமான் அப்படின்னு முதலாக எழுதப்பட்ட மனிதன் யார் அப்படின்னா யோசேப்பு தான். எதற்காக அவன் நீதிமான் என்று அழைக்கப்பட்டான் அப்படின்னு சொன்னால், அவன் யாருடைய குறிப்பாக அந்த வசனத்தை பாருங்கள், 19ஆம் வசனம், அவள் புருஷனாகிய யோசேப்பு நீதிமானாயிருந்து அவளை அவமானப்படுத்த மனதில்லாமல் இரகசியமாய் அவளை தள்ளிவிட யோசனையாக இருந்தான். பாருங்கள், நீதிமான் அப்படின்னு சொன்னால் அவன் யார் அப்படின்னு கேட்டால், பிறரை என்ன செய்ய மாட்டான், பிறரை அவமானப்படுத்த மாட்டான். அதாவது காரியம் உண்மையாக இருக்கலாம். இப்போ காரியம் பொய்யான்னு கேட்டால் காரியம் பொய்யில்லை. மரியாள் கர்ப்பவதியாக இருக்கிறாள் என்பது பொய்யான்னு கேட்டால் பொய்யல்ல, உண்மைதான். ஆனால் இப்போது எல்லாரையும் என்றால் அந்த காலத்தில் இது ஒரு மிகப்பெரிய பிரச்சனை. இது ஒரு விஷயம், ஒரு மனைவி தவறாய் நடக்கிறாள் அல்லது நியமிக்கப்பட்ட கன்னிகை தவறாய் நடந்துவிட்டாள் அப்படின்னு சொன்னால் அதை பெரிதுபடுத்தி அதை மூப்பர்களிடத்திலே கொண்டு போய் அதை பெரிய விஷயமாக்கி அதை பண்ணுகிறது தான் பொதுவான வழக்கம். ஆனால் இந்த மனுஷனை பாருங்கள், யோசேப்பு ஒரு நீதிமான். அவன் மரியாள் இது ஏன் நடந்தது, எப்படி நடந்தது என்ற அந்த காலத்திலே பரிசுத்த ஆவியானவரால் கர்ப்பவதியாகிறது அப்படிங்கிறது கேள்விப்படாத ஒரு விஷயம். அதாவது திருமணமாகி வயதான பெண் கர்ப்பவதியானால் அப்படிங்கிறது எல்லாருக்கும் தெரியும். ஆனால் ஒரு கன்னிப்பெண் அவள் கர்ப்பவதியாக இருக்கிறாள், அதுவும் ஆண்டவரால் அது உண்டானது அப்படின்னு சொல்லி கேட்கிறது ஒரு நம்ப முடியாத விஷயம். ஆகவே ஆனால் யோசேப்பிடத்தில் இருக்கிற நல்ல குணம் என்னென்னா, அருமையான சகோதரர்களே, சில நேரங்களில் நமக்கு சில விஷயங்கள் புரியவில்லை என்று சொன்னால் அதை குறித்து எந்த கருத்தும் சொல்லாமல் இருக்கிறது நல்லது. ஒருவேளை இப்படி ஆகிருக்குமோ, அப்படி ஆகிருக்குமோ, இப்படி நடந்திருக்கலாமோ, அப்படி நடந்திருக்கலாமோ அப்படின்னு எல்லாம் பேச வேண்டிய அவசியம் இல்லை. இப்போ யோசேப்பு பேசியிருந்தால் எத்தனையோ பேசியிருக்கலாம், அவளை அவமானப்படுத்தி இருந்திருக்கலாம். எல்லாரையும் கூடி வர செய்து, பாருங்கள் நீங்கள் எல்லாரும் நிச்சயதார்த்தத்துக்கு வந்திருந்தீர்களே, நிச்சயதார்த்தத்துக்கு வந்த இந்த பெண் இப்படி ஆகியிருக்கிறாளே, எல்லாரும் பாருங்கள், இனி நான் எப்படி இவளை திருமணம் செய்து கொள்வது அப்படின்னு சொல்லி, தான் திருமணம் செய்து கொள்ளாததற்கு காரணம் மரியாள் அவள் இப்படி ஆகிவிட்டாள் அப்படின்னு சொல்லி தன்மேல் எந்த பழியும் இல்லாதபடிக்கு அவன் விடுவித்து கொள்ள முடியும், வேறொரு பெண்ணை திருமணம் செய்திருக்க முடியும். ஆனால் யோசேப்புடைய நல்ல இருதயம் பாருங்கள், அவன் அவளை அவமானப்படுத்த மனதில்லாமல். நம்மிடத்தில் இந்த குணம்தான் ரொம்ப ரொம்ப குறைவாக இருக்கிறது சகோதர சொல்லி. வெகு சீக்கிரத்தில் பிறரை அவமானப்படுத்தி விடுகிறோம். சபையில் மூத்த சகோதரர்கள் அல்லது சபைக்கு தேவன் கொடுத்திருக்கிற ஞானம் என்ன தெரியுமா? அதாவது சபையிலே ஒரு சகோதரனை கண்டிக்கிறதாக இருந்தாலும் கூட, அவர் தொடர்ந்து தவறாகவே நடக்கிறார், அவரை கண்டிக்கிறதா இருந்தாலும் கூட, அதுவும் ஒரு ஞானத்தின்படி தான். ஒரு தடவை 2 தடவை கூப்பிட்டு பேசலாம். அதற்கு மேலே என்னன்னு கேட்டால், ஒரு மனிதனை அல்லது எல்லாருக்கும் முன்னாடி கூட சொல்லலாம் என்று எழுதப்பட்டிருக்கிறது. ஆனால் ஒரு மனிதனை ஒரு விஷயத்திற்கு மேலே, ஒரு கட்டத்திற்கு மேலாக அவனை என்ன செய்யக்கூடாது, அவமானப்படுத்தக்கூடாது என்கிறது தான். ஆகவே இந்த இடத்துல நாம் பார்க்கறது என்னன்னு கேட்டால், அவன் ரகசியமாய் அவளை தள்ளிவிட யோசனையாக இருந்தான். இப்போ ரகசியமாக என்றால் என்ன அப்படின்னா,
அவன் அதாவது பழியை மரியாள் மேல் போடாமல் தன்மேல் ஏதாவது போட்டுக்கொள்ள நினைத்திருக்கலாம். எனக்கு இப்போ கல்யாணம் வேண்டாங்க, நான் அவசரப்பட்டு கல்யாணத்துக்கு சம்மதிச்சிட்டேன், எனக்கு இப்போ கல்யாணம் பண்ணுற ஐடியா இல்லை, நான் ஏதாவது ஒரு காரணத்தை சொல்லி எனக்கு மனசு சரியில்லை, எனக்கு என்னமோ சரியில்லை, எனக்கு கல்யாணம் வேண்டான்னு சொல்லி என்ன செய்திருக்கலாம். அப்படி தான் அவன் தள்ளிவிட யோசனையாக இருந்தான். அதனால் அப்படிப்பட்ட ஒரு நீதிமானுடைய இருதயத்தை உடைய அந்த மனுஷனுக்குத்தான் ஆண்டவர் என்ன செய்தார்னு கேட்டால், அவனுடைய குழப்பத்தை தீர்க்கும்படிக்கு அவன் கர்த்தருடைய 20ஆம் வசனம், அவன் இப்படி சிந்தித்து கொண்டிருக்கையில் கர்த்தருடைய தூதன் சொப்பனத்திலே அவனுக்கு காணப்பட்டு, தாவீதின் குமாரனாகிய யோசேப்பே, உன் மனைவியாகிய மரியாளை சேர்த்து கொள்ள ஐயப்படாதே, அவளிடத்தில் உற்பத்தியாயிருக்கிறது பரிசுத்த ஆவியினால் உண்டானது. பாருங்கள், தேவன் யாருடைய சந்தேகத்தை தீர்த்து வைப்பார். எனக்கு வெளிச்சமில்லை, எனக்கு அது தெரிய மாட்டேங்குது, இது தெரிய மாட்டேங்குது நிறைய நாம் கேட்கிறோம் ஆண்டவரிடத்திலே. ஆனால் ஆண்டவர் பிறரை அவமானப்படுத்த மனதில்லாதவர்களுக்கு தான் என்ன செய்வார்னு கேட்டால் அநேக காரியங்களை வெளிப்படுத்துவார். சில விஷயங்கள் திருமண விஷயத்திலே தேவசித்தம் கண்டுபிடிக்க தெரியாமல் இருந்தாலும் கூட, நான் பிறரை அவமானப்படுத்த மனதில்லாதவனாக அப்படிப்பட்ட மனதுடையவனாக இருந்தால் ஆண்டவர் எனக்கு என்ன செய்வார், எனக்கு வெளிப்படுத்துவார். ஒரு சகோதரனை அப்படி அணைத்து கொள்ள வெளிப்படுத்துவார். அந்த சகோதரனை குறித்து அவதூறு பண்ணாமல் இருந்தால். இப்படி வெளிச்சம் கிடைக்கிற அந்த பகுதியை பாருங்கள். இப்படி தான் நாம் வெளிச்சம் பெற முடியும். ஆனால் எடுத்ததுக்கெல்லாம் பிறரை இன்றைக்கி தெரியுங்களா, எங்கள் வீட்டில் இப்படி நடந்துச்சு, எங்கள் வீட்டிலைங்க சிஸ்டர் இப்படி சொன்னாங்க, இப்படி பேசினாங்க, நான் அப்படி இல்லைங்க அப்படின்னு எப்படி பார்த்தாலும் மற்றவர்களை அவமானப்படுத்தி விட்டு தன்னை பாதுகாத்து கொள்கிறது தான். ஆனால் எப்போதாவது தான் தவறாக புரிந்து கொள்ளப்பட்டாலும் பரவாயில்ல, மற்றவர்களுடைய பெயர் கெட்டுவிடக்கூடாது எப்படி சிந்தித்திருக்கிறோமா? அப்படி சிந்தித்து அதன்படி பேசியிருக்கிறோமா? நடந்திருக்கிறோமா? அப்படி நடந்திருப்போம் என்று சொன்னால் நமக்கு ஆண்டவர் என்ன செய்வார்? நிறைய. இப்போ உதாரணமாக யோசேப்புக்கு என்ன செய்தார்? சொப்பனத்திலே தோன்றி பேசுகிறார், ஐயப்படாதே அப்படின்னு சொல்லி. அப்படி அவர் பேசும் பொழுது தான் 21ஆம் வசனத்தில், அவள் ஒரு குமாரனை பெறுவாள், அவருக்கு இயேசு என்று பெயரிடுவாயாக, ஏனெனில் அவர் தமது ஜனங்களின் பாவங்களை நீக்கி அவர்களை இரட்சிப்பார் என்றான். தீர்க்கதரிசியின் மூலமாய் கர்த்தரால் உரைக்கப்பட்டது நிறைவேறும்படி இதெல்லாம் நடந்தது. அவன் இதோ ஒரு கனியை கர்ப்பவதியாகி ஒரு குமாரனை பெறுவாள், அவருக்கு இம்மானுவேல் என்று பெயரிடுவார்கள் என்று சொன்னான். இம்மானுவேல் என்பதற்கு தேவன் நம்மோடு இருக்கிறார் என்று அர்த்தமாம். சகோதரிகளே, இயேசு இப்போ நாம் பேசுகிறோம்ல, இப்போ நாம் ஜெபத்திலே அல்லது ஆராதனையிலே நாம் கேட்டோம், அதாவது இயேசு 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 என்று சொல்லி, அல்லது சில பேர் எதற்கெடுத்தாலும் அது அப்படி ஒரு பழக்கம், அது ஒரு நல்ல பழக்கம்தான். சில பேர் இந்த மற்ற தெய்வங்களை உடையவர்களை நீங்கள் பார்த்திருக்கிறீர்களா? அவர்கள் எல்லாரும் எதற்கெடுத்தாலும் என்ன செய்வார்கள்? அவர்களுடைய தெய்வங்களை கூப்பிட்டு கொள்வார்கள். அதே போல் நாமும் என்ன செய்யணும்? அப்படி சொல்ல பழக வேண்டும் தான். நான் இயேசுவேன்னு இருந்தேன். சில இந்து மார்க்கத்தில் சில பேர் சொல்லுவாங்களா, அந்த மாதிரி நான் இயேசுவேன்னு இருந்தேன் அப்படிங்கிற மாதிரி நாம் இயேசு அப்படிங்கிற நாமத்தை சொல்லும் பொழுதெல்லாம் நாம் என்னதான் சொல்லுகிறோம் அப்படின்னா, இந்த வசனத்தின்படி அவர் தமது ஜனங்களின் பாவங்களை நீக்கி, அதாவது அவர் தம்முடைய ஜனங்களின் பாவங்களை மன்னிப்பார் என்று எழுதவில்லை. அவர் தம்முடைய ஜனங்களின் சுவிசேஷத்தின் நற்செய்தி முதல்ல இந்த முதல் 2 வசனங்கள் தான் சகோதரர்களே மிகவும் புதிய ஏற்பாட்டுக்கு முத்தாய்ப்பாக இருக்கிற இந்த 2 வாக்கியங்கள். ஒன்று, அவருக்கு இயேசு என்று பெயரிடுவாயாக, அவர் தமது ஜனங்களின் பாவங்களை நீக்கி அவர்களை இரட்சிப்பார். அதே போல் அவருக்கு இம்மானுவேல் என்று பெயரிடுவார்கள். இம்மானுவேல் என்றால் தேவன் நம்மோடு இருக்கிறார். அப்போ தேவனுடைய அந்த அடிப்படை, சுவிசேஷத்தினுடைய அந்த அடிப்படையானது இந்த 2 வசனத்திலேயே இந்த மத்தேயு 1ஆம் அதிகாரத்திலே ஆரம்பிக்கிறது. ஒன்று, தேவன்
தம்முடைய ஜனங்களின் பாவங்களை மன்னிக்கிறது மட்டுமல்ல. சகோதர சொல்லை இப்போ உதாரணமாக ஒரு மனிதன் ஒரு குழியிலே விழுந்து, உங்கள் பிள்ளை இருக்கிறார் என்று வைத்துக்கொள்வோம். பக்கத்து வீட்டில் ஒரு டாய்லெட்டுக்கோ அல்லது எதுக்கோ ஒரு தண்ணி தொட்டிக்கோ ஒரு குழி தோண்டி வைத்திருக்கிறார்கள். இப்போ அந்த குழியில் போய் உங்கள் பையன் என்ன செஞ்சிட்டான், உள்ளே விழுந்துட்டான். இப்போ குழியில் போய் விழுந்தது தப்பான்னு கேட்டால் தப்பு தான். அவன் எதுக்கு அங்கே போனான், எதுக்கு குதிக்கிறான் அப்படிங்கிறதெல்லாம் தப்பு தான். இப்போது அவன் குழியிலிருந்து கூப்பிடுகிறான், அம்மா அப்பா அப்படின்னு சொல்லி கூப்பிடும் பொழுது நீங்கள் போகிறீர்கள். அவன் அந்த குழிக்குள்ள இருந்துக்கிட்டே என்ன செய்கிறான், சாரி அம்மா நான் உங்கள் பேச்சை கேட்காம வந்து என்ன செஞ்சிட்டேன், குழிக்கில் விழுந்துட்டேன் அப்படின்னு அவன் சொல்லுகிறான். அப்போ நீங்களும் என்ன சொல்கிறீர்கள், அப்படியா ரொம்ப சாரி, நீ சாரி சொல்கிறது நல்லது அம்மா, நானும் உன்னுடைய பாவத்தை என்ன செஞ்சிட்டேன், உன்னுடைய தப்பை மன்னிச்சிட்டேன் அப்படின்ட்டு அங்கேயே விட்டுட்டு போனான் எப்படி இருக்கும்? அதாவது அவன் செய்த தவறை மன்னித்து விட்டோம் என்கிறது உண்மைதான். ஆனால் இன்னும் அவன் எங்கே இருக்கிறான், குழிக்குள்ளே தான் இருக்கிறான். அதே போல் வெறும் பாவ மன்னிப்பு என்பது சகோதரர்களே, ஒரு குழியில் ஒருத்தன் விழுந்து விட்டாள் என்று சொன்னால் அந்த குழியில் விழுந்தது அவனுடைய தவறு தான். இப்போ அந்த தவறை மட்டும் மன்னித்து விட்டு அந்த பெற்றோர் திரும்பி போய்விட்டால் என்ன நடக்கும்? உண்மையிலே அவன் மன்னிக்கப்பட்டான். அதில் எந்த மாற்று கருத்தும் இல்லை. இனி வந்து அப்பாவோ அம்மாவோ ஏன் விழுந்தான்னு கேட்க மாட்டாங்க, மன்னிச்சிட்டாங்க. ஆனால் மன்னித்தது மட்டும் போதுமான்னு கேட்டால் மன்னித்தது மட்டும் போதாது, அந்த குழியிலிருந்து என்ன செய்ய வேண்டும், தூக்கிவிட வேண்டும். அந்த மாதிரி தான் சகோதர சொல்லு, நாம் நம்முடைய பாவங்கள் மன்னிக்கப்பட்டது பெரிய விஷயமானு கேட்டால் மிகப்பெரிய விஷயம். நம்முடைய பாவம் மன்னிக்கப்படுவது மிகப்பெரிய விஷயம். ஒரு தவறு செய்துவிட்டு நாம் தலைகுனிந்து நிற்கும்போது பரவாயில்ல நான் உன்னை மன்னிச்சிட்டேன் அப்படின்னு ஒருத்தர் சொல்லும் பொழுது அது நமக்கு எவ்வளோ ஆறுதலாக இருக்கிறது, எவ்வளோ சந்தோஷமாக இருக்கிறது. ஆனால் அதே மாதிரி அந்த தவறை மீண்டும் நான் பிறரிடத்திலே மன்னிப்பு வாங்காத அளவுக்கு அந்த தவறை செய்யாதபடி வாழ்கிறது தானே மேன்மையான விஷயம். நான் மன்னிப்பு கேட்கும் போதெல்லாம் மற்றவர்கள் என்னை மன்னிக்கிறார்கள், நல்லது, தேவனும் என்னை மன்னிக்கிறார். ஆனால் சுவிசேஷத்தின் செய்தி என்பது அது மட்டுமல்ல. அதோடு கூட அங்கே என்ன வாசிக்கிறோம், அவர் தமது ஜனங்களின் பாவங்களை நீக்கி ரட்சிப்பார். அந்த பாவத்தை நீக்கி தேவனுடைய கிருபையினாலே சகோதரர்களே, நம்முடைய பாவங்களை இப்போ கோபத்தினாலே எத்தனையோ பாவம் செய்கிறோம், இச்சையினாலே எத்தனையோ பாவம் செய்கிறோம், பொறாமையினாலே எத்தனையோ பாவம் செய்கிறோம், பண ஆசையினாலே எத்தனையோ பாவம் செய்கிறோம், மனுஷனுடைய மதிப்பை தேடி எத்தனையோ பாவம் செய்கிறோம். இவைகளெல்லாம் மத்தேயு 5, 6, 7 அதிகாரங்களில் எழுதப்பட்டிருக்கிறது. ஆனால் இப்போ இந்த பாவங்களையெல்லாம் மன்னித்து விட்டால் மட்டும் போதுமா? மன்னித்து விட்டால் மட்டும் போதாது. இவைகளிலிருந்து நான் என்ன செய்யப்பட வேண்டும், நீக்கி ரட்சிக்கப்பட வேண்டும். அதுக்குத்தான் இயேசு என்று பெயரிடுவாயாக. ஏனென்றால் அப்போது இதிலிருந்து நாம் என்ன கற்றுக்கொள்கிறோன்னு கேட்டால், இந்த இயேசு அப்படிங்கிற பெயரை நீங்கள் சொல்லும் பொழுது இது ஏதோ மந்திர பெயராக இல்லை, ஏதோ இந்த 1000 ஸ்தோத்திரம் சொல்ல வேண்டும் என்று சொல்கிறார்களே அந்த மந்திர பெயரும் அல்ல, சும்மா இயேசு 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 அப்படின்னு சொல்லுகிறதும் அல்ல. இயேசு என்று சொல்லும் பொழுது நம்மை அறியாமலே என்னதான் சொல்கிறோம், அவர் என் பாவத்திலிருந்து மன்னிப்பார் மட்டுமல்ல, அவர் என்னை விடுதலை ஆக்குவார். இயேசுவே அப்படின்னு நான் கூப்பிடும் பொழுது நான் என்ன தான் சொல்கிறேன், இயேசுவே என்று கூப்பிடும் பொழுது ஆண்டவரே நீர் என்னுடைய கோபத்திலிருந்து என்னை நீக்கி என்னை செய்வீர், ரட்சிப்பீர் அப்படின்னு தான் சொல்கிறோம். அதுதான் இயேசு என்கின்ற பெயருக்கு அர்த்தம். இனிமேலும் இயேசு என்கிறது கிறிஸ்துவ மதத்தின் பெயராகவோ அல்லது அது ஏதோ ஒரு மந்திர பெயரை போலவோ தயவுசெய்து நாம் எண்ணிக்கொள்ள வேண்டாம். இல்லை, இந்த பூமியிலே ஆண்டவருக்கு கொடுக்கப்பட்ட அந்த நாமம் என்பது, அவர் ஏதோ இயேசு அப்படிங்கிற நாமம் அவருக்காக கொடுக்கப்பட்ட நாமம் அல்ல. அவருக்கு இயேசு என்று பெயரிடுவாயாக அப்படின்னு சொன்னது அவருக்கு பெயரே இல்லை, அதனால் அவருக்கு பெயர் வைப்போம் அப்படின்னு அல்ல, அதற்காக பெயர் வைக்கப்பட்டதல்ல. அது எதற்காக அந்த பெயர் வைக்கப்பட்டது அப்படின்னு கேட்டால், நமக்காகத்தான் இந்த பெயர் வைக்கப்பட்டது. எப்பொழுதெல்லாம் இயேசு அப்படிங்கிற நாமத்தை இந்த உலகத்தில் இருக்கிற எல்லாரும் கேட்கிறார்களோ அவர்கள் பாவங்கள் மன்னிக்கப்படும். இயேசுவை நம்புங்கள், இயேசுவை விசுவாசியுங்கள், அவர் உங்களை பாவங்களை மன்னித்து உங்களை அந்த பாவத்திலிருந்து என்ன செய்வார், விடுதலை ஆக்குவார், ரட்சிப்பார்.
காலங்காலமாக இப்போ கிறிஸ்தவர் மேலே ஒரு கெட்ட பேர் இருக்கிறது உங்களுக்கு தெரியுமா சகோதரர் சொல்ல? என்ன கெட்ட பேர்னா, நான் ஆரம்பத்தில் மனம் திரும்பின பொழுது ஒரு தடவை ஒரு மனுஷனிடத்தில் போய் மன்னிப்பு கேட்க போனேன். ஒரு 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 டேப்பை திருடிட்டேங்கிறதுக்காக அதை திருப்பி கொடுப்பதற்காக போனேன். அவன் ஒரு இந்து மனுஷன், அவன் இந்து மதத்தில் வைராக்கியம் உள்ள மனிதன். அந்த மனுஷனிடத்தில் போய் நான் சொன்னேன், நான் கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டேன், ஆகையால் கிறிஸ்து எனக்கு அவர் இது தவறென்று சொல்லுகிறார், இதை நான் திருப்பி செலுத்த வந்தேன் அப்படின்னு சொல்லும் பொழுது அவர் நான் திருப்பி செலுத்த வந்ததெல்லாம் அவருக்கு பெருசாக தெரியல. அவர் இது என்ன இப்போ இந்த இதெல்லாம் இந்த எங்கள் மதத்தில் இல்லையா, நீங்கள் தான் கிறிஸ்துவங்க ஆமாம். அப்போ சொன்னது அவர் என்ன சொன்னார்னா, கிறிஸ்துவங்க என்ன செய்வீங்க, சும்மா பாவம் செஞ்சுக்குவீங்க, அப்புறம் மன்னிப்பு கேட்டுக்குவீங்க. அவர் நான் ஒரு இந்துவாக இருந்தேன், நான் ரட்சிக்கப்பட்டு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டேன், கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டதினாலே நான் என் பாவத்தை ஒத்துக்கொள்ள வந்திருக்கிறேன் அப்படின்னு வந்ததெல்லாம் அவர் பெருசாக பேசாமல் அவர் சொன்ன குற்றச்சாட்டு என்னன்னு கேட்டால், கிறிஸ்துவங்க எதுக்கு எடுத்தாலும் மன்னிப்பு பாவம் செய்வீங்க, மன்னிப்பும் கேட்டுக்குவீங்க. இப்போ இந்த மாதிரி ஏன் கிறிஸ்துவம் போய்விட்டது, இந்த மாதிரி ஏன் இந்த பெயரே நிலைத்து விட்டது? கிறிஸ்தவங்க பாவம் செய்வீங்க மன்னிப்பு கேட்பீங்க, பாவம் செய்வீங்க மன்னிப்பு கேட்பீங்க அப்படிங்கிற பெயர் ஏன் வந்துவிட்டதுன்னு கேட்டால், இயேசு என்கின்ற நாமத்திற்குரிய அந்த முழு இதையும் என்ன செய்யலை, நாம் பிரகடனப்படுத்தலை, நாம் அதை நம்பலை. இயேசு என்கின்ற பெயரை சொல்லும் பொழுதெல்லாம் அவர் என் பாவங்களை மன்னிப்பார், அதிலிருந்து நீக்கி என்னை ரட்சிப்பார். ஆகவே இனியும் கிறிஸ்துவர்களை குறித்து இப்படிப்பட்ட கெட்ட பேர் இருக்கக்கூடாது. என்ன கெட்ட பேர்னா, நீங்கள் பாவம் செய்வீங்க மன்னிப்பு கேட்டுக்குவீங்க, பாவம் செய்வீங்க மன்னிப்பு, இதுதான் உங்களோட வாடிக்கை அப்படின்னு சொல்லக்கூடாது. இல்லை, அதிலிருந்து நான் ஒரு ஒர்க் ஷாப்பிலே வேலை செய்கிறவனாக இருப்பேன் என்று சொன்னால் 10 வருஷம் அந்த ஒர்க் ஷாப்பில் இருக்கு என்று வைத்துக்கொள்வோம். 10 வருஷமாகவும் ஒரே விஷயத்திற்காக சாரி 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 சாரின்னு கேட்டுக்கிட்டே இருந்தேன்னு சொன்னால் அந்த ஒர்க் ஷாப் ஓனருக்கு என்னை பற்றி என்ன கருத்து வரும்? ஆமாம், நீ 10 வருஷமாக செய்கிற, அப்புறம் மன்னிப்பு கேட்ப, 10 வருஷமாக தப்பு பண்ணுற, மன்னிப்பு கேட்குற அப்படின்னா இது நல்லதான்னு கேட்டால் நல்லது தான். ஆனால் இது திரும்ப திரும்ப ஒரு விஷயத்தை கேட்டுக்கொண்டே இருந்தால் அது எப்படி ஆகிவிடும்? அது இந்த மாதிரி தான் ஆகிவிடும். இல்லை, இயேசுவே என் பாவங்களை மன்னியும் அப்படின்னு சொல்லி கூப்பிடும் பொழுது அதில் என்ன இருக்குன்னு கேட்டால், என் பாவங்களை மன்னிக்கிறது மட்டுமல்ல, நான் இனி இந்த பாவத்தில் விழாதபடிக்கு அல்லது இந்த பாவம் என்னில் இல்லாதபடிக்கு அதிலிருந்து அதை நீக்கி ரட்சிப்பீர் அப்படிங்கிறதையும் இனிமேல் தயவுசெய்து சகோதரர்களே புரிந்து கொள்ளுங்கள். எனவே இனிமேல் இயேசு என்கின்ற நாமத்தை ஒரு மந்திர நாமத்தை போல ஏதோ சாதாரணமாக அதை எடுத்துக்கொள்ளாதிருங்கள், அல்லது அது ஏதோ ஒரு உணர்வுபூர்வமான விஷயமாயும் எடுத்துக்கொள்ளாதிருங்கள். அதற்கு பதிலாக இயேசு என்று பெயரிட்டதே எனக்காகத்தான். எதற்காக? என் பாவங்களை நீக்கி அவர் என்ன செய்வார்? ரட்சிப்பார், என்னை விடுதலை செய்வார். ஏனென்றால் பாவமன்னிப்பு என்பது பழைய ஏற்பாட்டிலே இருந்தது. ஆனால் பழைய ஏற்பாட்டில் இருந்த யாருமே பாவத்திலிருந்து விடுதலையாகவே முடியவில்லை. அவர்கள் அப்படியே தான் இருந்தார்கள். ஆனால் நாமோ பாவம் மன்னிக்கப்படுவது மட்டுமல்ல, அதிலிருந்து நீக்கி ரட்சிக்கப்படுகிறோம். அது மட்டுமல்ல சகோதரர் சொல்ல, சுவிசேஷத்தின் இன்னொரு நற்செய்தி என்னன்னு கேட்டால், இப்படி பாவங்கள் மன்னிக்கப்பட்டு நீக்கி ரட்சிக்கப்பட்டு அப்படிப்பட்ட, அதாவது தேவன் எந்த நேரமும், இப்போ ஆண்டவர் ஒரு வார்த்தை சொன்னார் தெரியுங்களா, நான் பிதாவுக்கு பிரியமானவைகளை எப்பொழுதும் செய்கிறபடியால் அவர் என்னை தனியே இருக்க விடவில்லை. அப்போ என்னென்னு கேட்டால், பாவத்திலிருந்து விடுதலையாக முதல்ல கொஞ்சம் கொஞ்சமாக எனக்கு தேவ சமூகம் கிடைத்து கொண்டிருக்கும். கொஞ்சம் ஆண்டவரோடு இருக்கிறது போல தெரியும், அப்புறம் இல்லாத போல தெரியும், அப்புறம் இருக்கிறது போல தெரியும். ஆனால் பாவத்திலிருந்து நீக்கி ரட்சிக்கப்பட எனக்கு என்ன நடக்கும் அப்படின்னு கேட்டால், இந்த அடுத்த வாக்குத்தத்தம் நிறைவேறும். அவருக்கு இம்மானுவேல் என்று பெயரிடுவார்களாக. இம்மானுவேல் என்றால் தேவன் நம்மோடு இருக்கிறார். அதை இதுவும் மந்திர வார்த்தை போல் ஆகிவிட்டது சகோதரர் சொல்லு. தேவன் நம்மோடு இருக்கிறார், நீங்கள் கலங்காதிருங்கள், தேவன் நம்மோடு இருக்கிறார், உங்கள் கண்ணீரை துடைத்துக் கொள்ளுங்கள், தேவன் நம்மோடு இருக்கிறார், நீங்கள் பதறாதிருங்கள் அப்படின்னு சொல்லுகிறது நல்லதா? 100க்கு 100 நல்லதுதான். ஆனால் அது மட்டுமல்ல நான் பாவத்திலிருந்து, அதாவது சகோதரர் சொல்லு,
எந்த அளவுக்கு நீங்கள் பாவத்திலிருந்து விடுதலை ஆகுகிறீர்களோ அந்த அளவுக்கு தேவனோடு கூட என்ன செய்வோம்? நெருங்கி 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 சேருவோம். ஆமாம், நெருங்கி நெருங்கி சேருவோம். அது உண்மைதான். வார்த்தையின்படி நாம் ஆல்ரெடி ஏற்றுக்கொள்ளப்பட்டோம், அவரோடு கூட உன்னதங்களை உட்கார வைக்கப்பட்டோம் என்பதில் எந்த மாற்று கருத்தும் இல்லை. நம்முடைய ஆவியிலே அதுதான் நடந்திருக்கிறது. ஆனால் இந்த மாம்சத்தில் இருக்கிற காலம் வரைக்கும் எந்த அளவுக்கு நான் இந்த பாவத்திலிருந்தெல்லாம் நீக்கி ரட்சிக்கப்படுகிறேனோ அந்த அளவுக்கு நான் அவருடைய சமூகத்தை, அவர் இம்மானுவேல், அவர் என்னோடு கூட இருக்கிறார் அப்படிங்கிறது ஏதோ பொதுவான வாக்குத்தத்த வார்த்தையாக இல்லாதபடிக்கு பாவத்திலிருந்து நீக்கி ரட்சிக்கப்படுகிற பட்டுக்கொண்டே இருக்க என்ன நடக்கும்னு கேட்டால், அவர் என்னோடு கூட இருக்கிறார், அவர் என்னோடு கூட இருக்கிறார் அப்படிங்கிறது நமக்கு என்ன செய்யும்? அது முழு நிச்சயமாய் மாறிவிடும். எனவே இந்த 2 வாக்குத்தத்தங்களும் மறக்க வேண்டாம். முதல் வார்த்தை, ஆண்டவர் நம்முடைய பாவங்களை மன்னிப்பது. அவருக்கு இயேசு என்ற எதற்கு பெயரிட்டார்கள்? எனவே இயேசுன்னு நீங்கள் இனிமேல் கூப்பிடும்போது என்ன நீங்கள் அறிந்திருக்க வேண்டும்? அது ஏதோ இயேசுவே இயேசுவே அப்படின்னு அல்ல, என் பாவங்களை நீக்கி ரட்சிப்பதற்காகத்தானே உமக்கு இயேசு என்று பெயர் வைத்தது. ஆகவே இயேசு என்று கூப்பிடும் போதெல்லாம், நீர் என் பாவத்திலிருந்து என்னை விடுதலையாக்குகிறவர், நீர் என் பாவத்திலிருந்து என்னை விடுதலையாக்குகிறவர் என்று தான் சொல்லுகிறோம் மறைமுகமாக. அதை புரிந்து கொள்ள வேண்டும் நாம். அப்பொழுதுதான் அந்த நாமத்தை உண்மையாய் உச்சரிக்கிறோம் என்று அர்த்தம். இல்லை என்றால் அதுவும் ஒரு வேறு பெயர் போல் ஆகிவிடும். அதே போல் அடுத்தது, ஆண்டவருடைய நாமத்தில் இருக்கிற நாம் இது எல்லாம் இப்போ நான் படிக்கிறது எல்லாமே இங்கே நீங்கள் சொன்னது தான். நீங்கள் சொன்னதைத்தான் திரும்ப சொல்லுகிறேன். ஆராதனை நேரத்தில், ஜெப நேரத்தில் நீங்கள் சொன்னதைத்தான் திரும்ப நான் சொல்லுகிறேன். அதாவது ஒரு தடவை சீசர்களை ஆண்டவர் ஊழியத்துக்கு அனுப்பினார். அதை பாருங்கள், லூக்கா 10ஆம் அதிகாரத்தில். லூக்கா 10ஆம் அதிகாரம் 10ஆம் அதிகாரத்தில் 17ஆம் வசனத்தை பாருங்கள். லூக்கா 10ஆம் அதிகாரம் 17வது வசனம். பின்பு அந்த 70 பேரும், அதாவது ஆண்டவருக்கு 12 சீசர்கள் இல்லாமல் வேறு 70 பேரும் அவருக்கு இருந்தார்கள். அவர்கள் அந்த 12 பேரும் எப்பொழுதும் ஆண்டவரோட கூட இருந்தார்கள். 12 பேரும் சில நேரங்களில் அவர்களையும் ஊழியத்துக்கு அனுப்பினார். ஆனால் அதிகபட்சம் அந்த 12 பேரும் ஆண்டவரோடு தான் இருந்தார்கள். ஆனால் இந்த 70 பேர் அப்படி அல்ல. இந்த 70 பேரை ஆண்டவர் அனுப்பி, நீங்கள் இஸ்ரேல் நாடெங்கும் போங்கள், அங்கே சுவிசேஷத்தை பிரசங்கிங்கள் அப்படின்னு சொல்லி அவர் அனுப்புகிறார் அந்த 10ஆம் அதிகாரத்தில். அப்போ அவர்களும் ஆண்டவர் சொன்னபடி போய் பரலோகராஜ்யம் சமீபித்திருக்கிறது அப்படின்னு சொல்லி பிரசங்கித்து அவர்கள் திரும்பி வரும்பொழுது அங்கே ஒன்றை சொல்லியிருந்திருப்பார்கள். நசரேயனாகிய இயேசு அல்லது இயேசு அப்படின்னு சொல்லியிருந்திருப்பார்கள். அல்லது இப்போ பல நேரங்களில் ஆண்டவர் தான் நேரடியாக பிசாசை துரத்தினார். அவர் வாயாலே, பிசாசே இந்த பெண்ணை விட்டு போ அப்படின்னு சொல்லும் பொழுது அந்த பிசாசு எல்லாம் என்ன செய்தது? அது கீழ்ப்படிந்து அந்த அவர்களை விட்டு போய்விட்டது. நிறைய இடத்துல அவர் அப்படி செய்வார். ஆனால் இப்போ இந்த சீசர்கள் ஊழியத்திற்கு போகிறார்கள். இப்போ இவர்கள் என்ன செய்கிறார்கள்? இப்போ ஆண்டவர் சொல்லும்போது அந்த பிசாசு எல்லாம் போனதல்லவா? அப்போது அவர் சொல்கிற மாதிரியே அவரோட பெயரை சொல்லி, அவருடைய பெயரின் அந்த அதிகாரத்தில் நாங்கள் இப்பொழுது வந்திருக்கிறோம், அவருடைய பிரதிநிதியாக நாங்கள் வந்திருக்கிறோம் அப்படின்னு சொல்லி அவர்கள் என்ன செய்கிறார்கள்? இயேசு நாமத்திலே கட்டளையிடுகிறோம் அப்படின்னு சொன்ன பொழுது என்ன செய்தது? அது என்ன சொன்னாங்க அவங்க? பின்பு அந்த 70 பேரும் சந்தோஷத்தோடு திரும்பி வந்து, ஆண்டவரே, உம்முடைய நாமத்தினாலே பிசாசுகளும் எங்களுக்கு கீழ்ப்படுகிறது போன்னு சொன்னால் என்ன செய்தது? அவைகள் போனது. அப்போ இதிலிருந்து நாம் என்ன கற்றுக்கொள்கிறோன்னு கேட்டால், இயேசு என்கின்ற நாமம் அப்படிங்கிறது என்ன அப்படின்னு கேட்டால், அது பிசாசை ஜெயித்த ஒரு நாமம். சரி, இப்போ கேள்வி என்ன அப்படின்னு கேட்டால், அவர் ஆண்டவர் ஆயிற்று, அவர் நாமத்தை சொன்னால் பயப்படும் அப்படின்னு தயவு செய்து எண்ணாதிருங்கள். அப்படி இல்லை.
அப்படி அது வேறு. அவர் தேவகுமாரன், அவர் சொன்னால் போகும் என்பது அது வேறு. ஆனால் இயேசுவுக்கு அது எப்படி கீழ்ப்படிந்தது அப்படின்னு சொன்னால், அவர் இந்த பூமியிலே நம்மை போல வந்தார். ஆகவே நம்மை போல வாழ்ந்தார். அவர் பாவம் செய்யவில்லை. ஆகவே சாத்தானை, அதாவது அதுவரைக்கும் சாத்தானுடைய தந்திரம் என்னன்னு கேட்டால், இந்த உலகத்திலே மனுபுத்திரனாய் பிறக்கிற ஒவ்வொருத்தரையும் நான் பாவம் செய்ய வைப்பேன் அப்படிங்கிறதான். அப்போது யார் ஒருவர் பாவம் செய்கிறார்களோ அவர்கள் சாத்தானை என்ன செய்ய முடியாது, மேற்கொள்ள முடியாது. ஆதியாமத்திலிருந்து மல்கியா தீர்க்கதரிசி வரைக்கும், அல்லது ஆதியாமத்திலிருந்து இயேசு கிறிஸ்து வரும் வரைக்கும் இதே துன்பம்தான் தொடர்ந்தது. ஒரு மனிதனும் பிசாசை ஜெயிக்க முடியவில்லை. ஏனென்றால் ஒரு மனிதனும் ஒரு தடவை கூட பாவம் செய்யாதவர்களாக வாழ முடியவே இல்லை. ஆகவே கடைசி வரைக்கும் பிசாசை தோற்கடிக்கவே முடியவில்லை. நீங்கள் இதை நன்றாய் புரிந்து கொள்ளுங்கள். இது ஒரு முக்கியமான விஷயம் சகோதர சொல்லு. என்னங்க இப்போ அவர் ஆண்டவர்னு சொல்கிறீங்க, அவர் பிசாசை பார்த்து அவர் போன்னு சொன்னால் போகாதானா? தாராளமாய் போகும், அது வேறு. அப்படி ஆண்டவர் பிசாசை தோற்கடிக்கவில்லை. இதில் இருக்கிற ஒரு மிகப்பெரிய சத்தியம் இருக்கிற சகோதர சொல்லே, நம்முடைய ஆண்டவர், நம்முடைய பிதாவாகிய தேவன் அவ்வளோ சத்தியம் உள்ளவர், அவ்வளோ நீதி உள்ளவர். நீ ஆதாமை ஏமாற்றினாய் அல்லவா, எனக்கு கீழ்ப்படியாமல் பண்ணப்போ ஏமாற்றினே அல்லவா. இப்போ ஏமாற்றி அவன் ஆதாமிடத்திலிருந்த அந்த அதிகாரத்தை அவன் பறித்து கொண்டான், இந்த உலகத்தின் அதிகாரத்தையும் பறித்து கொண்டான். இப்போ தேவன், பிதாவாகிய தேவன் என்ன செய்கிறான்னு கேட்டால், அவனை ஓங்கி ஒரு அறை விட்டு அவங்ககிட்ட அதை வாங்க முடியாதுன்னு கேட்டால் வாங்க முடிஞ்சிருக்கலாம். ஆனால் பிதாவாகிய தேவன் நீதிபரர், அவர் அப்படி செய்ய மாட்டார். அப்போ என்ன செய்தான்னு கேட்டால், ஆதாம் எப்படி எனக்கு கீழ்ப்படியாமல் அந்த அதிகாரத்தை பிசாசே உங்ககிட்ட கொடுத்தானோ, அதே போல் ஒரு மனிதன் வருவார். அந்த மனுஷன் அவர் மனிதனாய் பிறப்பார். அவர் நீ என்ன வளைத்தாலும் வளைக்காமல் எனக்கே கீழ்ப்படிந்து கடைசியிலே உன்னை ஜெயிப்பார் அப்படிங்கிறதை அவர் நியமித்திருந்தார். அதனால தான் சகோதரர்களே, கிட்டத்தட்ட ஆதியாகம புஸ்தகத்திலிருந்து மல்கியா வரைக்கும் ஒருவர் கூட பிசாசை ஜெயிக்கவே முடியவே இல்லை. அவனிடத்திலிருந்து அந்த மரணத்தின் திறவுகோலையும் பாதாளத்தின் திறவுகோலையும் யாராலும் வாங்கவே முடியவில்லை. அந்த ரெண்டும் அவன் கையில் இருந்தது. அப்போ ஆண்டவராகிய இயேசு அவர் என்ன செய்தார் அப்படின்னு கேட்டால், அவர் ஒரு தடவை கூட தேவனுக்கு கீழ்ப்படியாமல் இருக்கவில்லை, எல்லாவற்றிலையும் கீழ்ப்படிந்தபடினாலே இப்போது ஏமாற்றின பிசாசை, ஆதாமை ஏமாற்றி அதிகாரத்தை எல்லாம் பிடுங்கி கொண்ட பிசாசை இப்போ அவனை ஜெயித்து அவன் கையில் இருக்கிறதையெல்லாம் திரும்ப பிடுங்கிக் கொள்வதற்கு, அவனுடைய கையில் இருக்கிற ஆத்துமாக்களை பிடுங்கிக் கொள்வதற்கு, அவன் மனுபுத்திரன் மேல் அவன் கொண்டிருக்கிற அதிகாரத்தை பிடுங்கிக் கொள்வதற்கு என்ன செய்ய வேண்டியதாக இருந்தது அப்படின்னு கேட்டால், இயேசு கிறிஸ்து தன்னுடைய ஜீவியத்திலே சிறு வயது முதல் கொண்டு அவர் எல்லா விதத்திலையும் தேவனுக்கு கீழ்ப்படிந்தார். அப்போ மனுபுத்திர சரித்திரத்திலே, மனுஷனுடைய சரித்திரத்திலே ஒரே ஒருத்தர் தான் பாவம் செய்யாமல் வாழ்ந்தார், முழுமையாக தேவனுக்கு கீழ்ப்படிந்து வாழ்ந்தார். ஆகவே இப்பொழுது என்ன ஆகிவிட்டது, பிசாசு ஜெயிக்கப்பட்டான். ஆகவே இப்போ அந்த நாமத்தை அப்படிதான் ஆண்டவர் பிசாசை ஜெயித்தார். இல்லைன்னு சொன்னால் ஒரு தூதன் போதுங்க, ஒரு தூதனே, ஒரு காபிரியல் தூதனே, அவனை போய் அந்த பிசாசை கட்டி வச்சிருவான். அது ஒரு பெரிய விஷயம் கிடையாது. பரலோகத்தில் இருக்கிற ஒரு தேவதூதன் போதும் சகோதர சொல்லு. கடைசியில் அப்படி தானே செய்கிறாங்க. 1000 வருஷத்துக்கு அவனை ஜெயிலில் கட்டி வைக்கிறதே ஒரு தூதன் தான் போய் கட்டி வைக்கிறான். அதனால் இதெல்லாம் பெரிய விஷயம் கிடையாது சாத்தானை கட்டுறதில்ல. ஆனால் சாத்தானே ஜெயிக்க வேண்டும். எந்த அடிப்படையில்? இந்த அடிப்படையில். நீ மனிதனை ஏமாற்றி அவனை கீழ்ப்படியாமல் பண்ணி அவனிடத்திலிருந்து எல்லாத்தையும் பிடுங்கிட்டியே, இப்போ திரும்ப ஒரு மனிதன் வருவார். அவர் எல்லாவற்றையும் கீழ்ப்படிந்து உன்னை ஜெயித்து உன் கையில் இருக்கிற எல்லாவற்றையும் பிடுங்கிக் கொள்வார். அதனால தான் ஆண்டவர் கடைசியிலே சொல்லும்போது சொல்வார், இதோ மரணத்தின் திறவுகோல் என் கையில் இருக்கிறது அப்படின்னு சொல்வார். ஆகவே சகோதர சொல்லு, இப்போ அந்த அடிப்படையில் தான் ஆண்டவர் அந்த வெற்றியை கொண்டு இப்போ யாருடைய கையில் கொடுத்து விட்டார்?
அவரை விசுவாசித்து அவரை ஏற்றுக்கொண்டு ரட்சிக்கப்பட்டு அவருடைய நாமத்தை ஏற்றுக்கொள்கிறவர்களுக்கு இப்போ அவர் ஜெயித்த அதிகாரம் என்ன செய்து விட்டது? வந்து விட்டது. முதலெல்லாம் பிசாசை கீழ்ப்படின்னு சொன்னால் கீழ்ப்படிய மாட்டான். ஆனால் இப்பொழுதோ நீங்கள் ஒரு ரட்சிக்கப்பட்ட அல்லது தேவனை அறிந்தவர்களாக இருப்பீர்கள் என்று சொன்னால், நீங்கள் ஒரு சிறு பிள்ளையாய் கூட இருக்கலாம், ஒரு வாலிபராய் கூட இருக்கலாம். நீங்கள் சொல்லலாம், இயேசு என்கின்ற நாமத்திலே கட்டளையிடுகிறேன் அப்படின்னு சொன்னால் என்ன செய்யும்? பிசாசு கீழ்ப்படியும். ஏனென்றால் அந்த வெற்றியை இப்போ நாம் எதுவுமே செய்யாமல் அந்த வெற்றியை அவர் வாங்கி நம்முடைய கையில் கொடுத்து விட்டார். ஆனால் அதே நேரத்தில் இப்படி ஆண்டவரை ஏற்றுக்கொள்ளாமல் மனம் போன போக்கில் நடந்து ரட்சிக்கப்படாமல் இருக்கிறவர்களும் இதையெல்லாம் வேடிக்கை பார்த்துட்டு அப்படின்னு சொல்லி ஒரு சம்பவம் உங்களுக்கு தெரியுமல்ல, அப்போஸ்தலர் நடவடிக்கையில் ஒரு பவுல் இயேசுவின் நாமத்தினாலே போ அப்படின்னு சொன்னால் பிசாசு கீழ்ப்படுகிறதையெல்லாம் பார்த்து விட்டு அவர்கள் பவுல் பிரசங்கிக்கிற இயேசுவின் நாமத்திலே சொல்லுகிறோம் சொல்லி மந்திரவாதியாய் திரிகிற சில பேர் முயற்சி பண்ணி பார்த்தார்கள். ஆனால் அவர்கள் இந்த இடத்திற்கு, அதாவது இயேசு என்கின்ற நாமத்தை முதலாவது தங்கள் இருதயத்திற்குள்ளாக ஏற்றுக்கொள்ளாமல், அதாவது பாவமன்னிப்பை பெறாமல் பாவத்திலிருந்து நீக்கி ரட்சிக்கப்படுகிற அந்த அனுபவத்தை பெறாமல் நாங்களும் இயேசு என்கின்ற நாமத்தை பயன்படுத்துகிறோம் அப்படின்னு சொன்னபோது பிசாசு என்ன சொன்னது? பவுலும் இயேசுவும் தெரியும், பவுலும் தெரியும், நீ யாரப்பா, நீ யார், உனக்கு அவருக்கு என்ன சம்பந்தம் அப்படின்னு சொல்லி அவைகள் என்ன செய்யுதுன்னு கேட்டால் பிசாசு அவர்களுக்கு கீழ்ப்படியாமல் அவர்களை மேற்கொண்டதுன்னு பார்க்குறோம். அதனால் ஒரு சொல்ல இயேசு என்கின்ற நாமம், பாவத்தை அவர் வாழ்ந்த அந்த இயேசு அப்படிங்கிற அவர் வாழ்ந்த அந்த வாழ்க்கையினுடைய அந்த வெற்றியினாலே நமக்கு கிடைத்தது என்ன? பிசாசை நாமும் என்ன செய்கிறோம்? நாமும் ஜெயிக்கிறோம். அல்லது பிசாசு இப்பொழுது நமக்கு என்ன செய்யும்? கீழ்ப்படியும். அதனால தான் எந்த சூழ்நிலையும் சொல்ல எதை குறித்தும் பயப்படக்கூடாது. ஆண்டோடைய அனுமதி இல்லாமல் இப்பொழுது நமக்கு என்ன செய்ய முடியாது? மரணம் என்ன செய்யாது? வராது. ஆனால் முதல்ல அப்படி வரும். ஆனால் இப்பொழுதோ மரணத்தின் திறவுகோல் யாருக்கிட்ட இருக்கிறது? என்னுடைய ஆண்டோர் இடத்தில் இருக்கிறது. அதனால் அவருடைய நாமத்தை சொன்னால், நீங்கள் எங்காவது போயிருக்கும் பொழுது யாராவது பிசாசு பிடித்தவர்களை நீங்கள் பார்த்தீர்கள் என்று சொன்னால், பிசாசை துரத்த வேண்டிய ஒரு சூழ்நிலை வரும் என்று சொன்னால் கொஞ்சம் கூட பயப்பட வேண்டாம். என்ன சொல்லுங்கள்? இயேசு நாமத்தில் என்ன செய்கிறேன்? கட்டளையிடுகிறேன், பிசாசை இவனை விட்டு போ அப்படின்னு சொல்லணும். ரொம்பலாம் பெரிய இந்த சில பாஸ்டர்மார்கள் பண்ணுற மாதிரி எல்லாம் என்ன செய்ய வேண்டாம், ரொம்பலாம் பண்ண வேண்டியதில்லை. ரொம்ப என்னமோ அந்த பிசாசு துரத்துறத என்னமோ பெரிய பந்தாவாக பண்ணுற மாதிரி இல்லை, அப்படியெல்லாம் பண்ண வேண்டியதில்லை. பிசாசுக்கு மெல்ல பேசினாலும் என்ன செய்யும்? காது கேட்கும், அவனுக்கு காது கேட்கும். அது ஆனால் அதிகாரத்தோடு சொல்ல வேண்டும். நீங்கள் ரட்சிக்கப்பட்டு ஒரு இயேசு தான், இந்த நாமம் தான் முக்கியம். நாமம் என்பது வெறும் இயேசு என்கின்ற பெயரை மட்டும் சொல்லவில்லை. இயேசு என்கின்ற நாமத்தினாலே என் பாவங்கள் மன்னிக்கப்பட்டிருக்கிறது, இயேசு என்கின்ற நாமத்தினாலே நான் பாவத்திலிருந்து நீக்கி ரட்சிக்கப்பட்டு கொண்டிருக்கிறேன் அப்படின்னா அது போதும். அதை வைத்து அந்த அதிகாரம், சாத்தானை துரத்துகிற அதிகாரம், அல்லது நீங்கள் சொன்னால் அவன் என்ன செய்வான்? அவன் கீழ்ப்படிவான். போனால் போயிடணும், அதுக்கப்புறமெல்லாம் அங்கே இடமில்லை. அதனால் இது இயேசு என்கின்ற நாமத்திலே நமக்கு கொடுக்கப்பட்ட ஒரு பெரிய பாருங்கள், இது எவ்வளோ பெரிய பாக்கியம் பாருங்கள். நம்ம எவ்வளோ பெரிய அதிகாரத்தை நம்முடைய கையில் ஆண்டவர் இயேசு கொடுத்து விட்டார். காலாகாலமாய் மேற்கொள்ள முடியாமல் சுற்றித்திருந்த அந்த பிசாசை இயேசு என்கின்ற நாமத்தில் உனக்கு கட்டளையிடுகிறேன் என்று சொன்னால் என்ன செய்யும்? அது கீழ்ப்படியும். அவன் கீழ்ப்படிவான். அதே போல் இயேசு என்கின்ற நாமம் அப்படிங்கிறது இன்னொன்று எதற்காக அப்படின்னா சகோதரர் சொல்லு, நாம் வாசிக்கிறோம் மத்தேயு 18ஆம் அதிகாரத்தில். இதுவும் ஆராதனை நேரத்திலே சொன்னது தான். என்னுடைய நாமத்தினாலே 2 பேர் 3 பேர் எங்கே கூடியிருக்கிறார்களோ. சகோதரர் சொல்லே, நாமம் அப்படிங்கிறது தேவனுடைய நாமம், அதாவது பிதா, குமாரன், பரிசுத்தாவி. அது திரியேக தேவனுடைய நாமம். இதை குறித்து நிறைய பேர் குழப்புகிறார்கள். அந்த குழப்பத்துக்கெல்லாம் நாம் போக வேண்டாம். இப்போ நாமம் அப்படிங்கிறது தேவனுடைய நாமம். அப்போ நாம் ஜெபிக்கும் பொழுது 2 பேராவது 3 பேராவது கூடி ஜெபிக்கும் பொழுது அங்கே என்ன சொல்லப்பட்டிருக்கிறது?
20ஆம் வசனம் மத்தேயு 18:20. ஏனெனில் 2 பேராவது 3 பேராவது என் நாமத்தினாலே எங்கே கூடியிருக்கிறார்களோ அங்கே அவர்கள் நடுவிலே நான் இருக்கிறேன் என்றார். இது என்ன அப்படின்னு கேட்டால், இயேசு என்கின்ற நாமத்திலே நாம் கூடி வரும் பொழுது நமக்கு கிடைக்கிற இன்னொரு பெரிய ஆசீர்வாதம். இப்போ நாம் 3 ஆசீர்வாதங்களை இதை சொல்லலாம். 1, நம்முடைய பாவங்கள் மன்னிக்கப்பட்டு பாவத்திலிருந்து நீக்கி ரட்சிக்கப்படுகிறது இயேசு என்கின்ற நாமத்தினாலே. 2வது, பிசாசு எனக்கு கீழ்ப்படியும் இப்பொழுது என்ன அடிப்படையில்? இயேசு என்கின்ற நாமத்திலே. அதே போல் இயேசு என்கின்ற நாமத்திலே நான் கூடும் பொழுது அங்கு தான் என்ன நடக்கிறதுன்னு கேட்டால், அங்கே சபை உண்டாகிறது. ஏனென்றால், அதாவது நாமம் அப்படிங்கிற அந்த விஷயத்தை பார்க்கும் பொழுது, அல்லது ஐக்கியம் அப்படிங்கிற விஷயத்தை பார்க்கும் பொழுது, அல்லது அந்த 18ஆம் அதிகாரத்தில் 19ஆம் வசனத்தை பாருங்கள். அல்லாமலும் உங்களில் 2 பேர் தாங்கள் வேண்டிக் கொள்ளப் போகிற எந்த காரியத்தை குறித்தாயிலும் பூமியிலே ஒருமனப்பட்டிருந்தால் பரலோகத்தில் இருக்கிற என் பிதாவினால் அது அவர்களுக்கு உண்டாகும். அதாவது ஒரு மனம் அப்படிங்கிறதுல சகோதர சொல்லி மிகப்பெரிய வல்லமை இருக்கிறது. அது எப்படி அப்படின்னு சொன்னால், இப்போது பிதா, குமாரன், பரிசுத்தாவி திரியேக தேவன். ஆனால் இவர்களை பிரிக்க முடியாது. இவர்கள், அதாவது இந்த சத்தியத்தை பற்றி பேசும் பொழுது தேவன் ஒருவராயிருக்கிறார், ஆனால் 3 இருக்கிறார்கள் அப்படின்னு சொல்லி நாம் கேள்விப்படுகிறோம். அது என்ன அடிப்படையில் அப்படின்னு கேட்டால், அது எப்படிங்க ஒருத்தர் சொல்கிறீங்க, அப்புறம் எப்படிங்க 3 பேர் அப்படின்னு சொல்கிறீங்க அப்படின்னு சொன்னால், இது என்னத்தை வலியுறுத்துகிறோம் அப்படின்னு கேட்டால், அந்த 3 பேரும் என்னவா இதில் நாம் புரிந்து கொள்ள வேண்டிய சத்தியம், நாம் புரிந்து கொள்ளக்கூடாத நிறைய விஷயங்கள் இருக்கிறது. அது நம்முடைய மூளையெல்லாம் புரிந்து கொள்ள முடியாது, அதனால் அதை விட்டுவிடுவோம். நாம் புரிந்து கொள்ள வேண்டிய சத்தியம் என்னன்னு கேட்டால், 3 இருக்கிறார்கள், ஆனால் ஒரே தேவன் என்று எப்படி சொல்கிறார்கள்? அதே போல தான் அது எதற்குன்னு கேட்டால், அவர்கள் அந்தளவுக்கு எப்படி இருக்கிறார்கள்? ஐக்கியமாக இருக்கிறார்கள், ஒற்றுமையாக இருக்கிறார்கள். அதே போல தான் இப்போ நாம் சபைன்னு சொல்கிறோம், சரீரம்னு சொல்கிறோம், ஒரே சரீரங்கிறோம். ஆனால் இருப்பது எத்தனை பேர்? நிறைய பேர் இருக்கிறோம். அப்போ நிறைய பேர் இருக்கிறோம், 3 பேர் இருக்கிறோம். 3 பேர் ஒருவர் அப்படின்னு எப்படி சொல்லப்படுகிறதோ அதே போல் 3 சகோதரர்கள் இருக்கிறார்கள், அவர்கள் ஒருவராக இருக்கிறார்கள். 2 கணவன் மனைவி இருக்கிறார்கள், கணவன் மனைவி 2 பேர் இருக்கிறார்கள், அவர்களோ இப்பொழுது எப்படி இருக்கிறார்கள்? ஒன்றாக இருக்கிறார்கள். இதுதான். அப்போது இயேசு என்கின்ற நாமத்திலே நாம் கூடி வரும்பொழுது நமக்கு கிடைக்கிற 3வது ஆசீர்வாதம் என்ன அப்படின்னு கேட்டால், அந்த நாமத்தினாலே நாம் அடைகிற ஒரு மிகப்பெரிய விஷயம் என்னன்னு கேட்டால், என்ன விஷயம்? நாம் ஒன்றாகிறோம். நாம் ஒன்றாகிறதற்கு யார் மாதிரி? பிதா, குமாரன், பரிசுத்தாவி, அவர்கள்தான் மாதிரி. இப்போ இயேசு கிறிஸ்து யோவான் 14ஆம் அதிகாரத்தில் என்ன சொல்லி ஜெபிக்கிறார்? பிதாவே, நானும் நீங்களும் ஒன்றாக இருக்கிறது போல் அப்படின்னு. அப்போ சொல்லும் பொழுது இப்போ என்னன்னு கேட்டால், இப்போ இயேசு என்கின்ற நாமம், அந்த நாமத்திலே கூடி வரும்பொழுது என்ன நடக்குன்னு கேட்டால், ஏதோ நாங்கள் 3 பேர் கூடி ஜெபம் பண்ணுவோங்க அப்படிங்கிறது அல்ல. ஜெபத்திற்கு பதில் கிடைக்கிறது என்பது மட்டுமல்ல சகோதர சொல்லு. இந்த ஜெபத்திற்கு பதில் கிடைக்கிறதற்கு அதற்கப்புறம் நடக்கிறது என்னன்னு கேட்டால், அந்த 3 பேரும் என்ன செய்கிறார்கள்? ஒன்றாகிறார்கள். ஏதோ ஜெபத்திற்கு பதில் கிடைப்பதற்காக கூடி ஜெபிக்கிறோம் அப்படிங்கிறது அல்ல காரியம். அப்படி பார்த்தால் அது நிறைய பேர் கூடி ஜெபிக்கத்தானே செய்கிறார்கள், அது அல்ல. ஆனால் ஒன்றாகவில்லை. ஆனால் இந்த ஒன்றாகுதல், அப்போ இயேசு என்கின்ற நாமம் என்ன செய்கிறதுன்னு கேட்டால், நம்மை ஒன்றாக்குகிறது. ஏதோ ஒருமனப்பட்டு கூடி ஜெபித்து பதிலை பெற்றுக்கொள்கிறோம் அப்படிங்கிறதோடு மட்டுமல்ல, நாங்கள் இருவராய் இருந்தோம். இப்படி ஒரு கணவன் மனைவி சொல்ல வேண்டும், இயேசுவை நான் அறிந்திருக்கிறேன், இயேசு அப்படிங்கிற நாமம் எனக்கு மிகவும் இன்பம் அப்படின்னு ஒரு மனைவி சொல்லுகிறாள், ஒரு புருஷன் சொல்லுகிறாள். இப்போ 2 பேரும் உண்மையிலேயே இயேசுவின் நாமத்தை அறிந்திருந்தால் அவர்கள் என்ன ஆவார்கள்? 2 பேரும் ஒன்றாவார்கள். ஆமாம், அது ஒற்றுமையாக்கிவிடும். அது ஒற்றுமையாக்கிவிடும். அதனால சகோதர சொல்லு, இயேசு என்கின்ற நாமத்திலே எத்தனை ஆசீர்வாதங்கள் இருக்கிறது? பாவம் மன்னிக்கப்படுகிறது, பாவத்திலிருந்து விடுதலை, பிசாசின் மேல் ஜெயம், பிசாசு இப்பொழுது நமக்கு என்ன செய்யும்? நமக்கு கீழ்ப்படியும்.
அதே போல் இயேசு என்கின்ற நாமத்தினாலே நாம் கூடி வரும் பொழுதெல்லாம் ஏதோ சபை கூடி வந்தோம் என்பது மேன்மை அல்ல. ஆனால் நாங்கள் ஒன்றாகிறோம். அது ஒரு அற்புதமான நாமம். அந்த நாமத்திலே நாங்கள் கூடி வரும்போதெல்லாம் ஏதோ கூடி வந்து ஜெபத்திற்கு பதில் பெறுகிறோம் என்பதல்ல, நாங்கள் அதிகமாக பிதாவும் குமாரனும் பரிசுத்தாவியும் எப்படி ஒன்றாயிருக்கிறார்களோ அதை போல் நாங்களும் என்ன செய்கிறோன்னு கேட்டால் இன்னும் அதிகமாக பாருங்கள். பிதா குமாரன் பரிசுத்தாவிக்குள்ளே ஏதாவது போட்டி உண்டா, பொறாமை உண்டா? சொல்லுங்களேன். எதுவும் கிடையாது. ஆகவே அப்படிப்பட்ட ஒரு இயேசுவின் நாமத்திலே அப்படிப்பட்டதான ஒரு ஆசீர்வாதம், ஒரு ஐக்கிய ஆசீர்வாதம் நமக்கு கிடைக்கும். ஓகே, தேவன் நமக்கு உதவி செய்வராக.